رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இணைச்சிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் முதல் கணவர் ஸஹ்ரான் இப்னு அம்ர். இவர்களும் இவருடைய மனைவி சௌதா அவர்களும் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹபஷா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். பிறகு மக்கா குறைஷிகள் எல்லோரும் முஸ்லீமாகிவிட்டார்கள் என்ற செய்தியை நம்பி மீண்டும் மக்காவிற்கு வந்தார்கள். ஆனால் உண்மை நிலை வேறாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பிறகு அந்த மக்கா வந்த இவர்கள் மீது குறைஷிகளுடைய அந்த கொடுமை இருமடங்காக மாறியது. அதிலே சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் ஸஹ்ரான் இறந்து போகிறார்கள். அதற்கு பிறகு கௌலா பின்த் ஹக்கீம் என்கிற ஒரு நபி தோழி, ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை யதார்த்தமாக சந்திக்க வருகிறார்கள். நபி அவருடைய மனைவி கதீஜா அவர்கள் இறந்த சோகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பிறகு சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலைமையும் அந்த பெண்மணி எடுத்துரைக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக இவ்வளவு தியாகம் செய்தால் 4 பெண் குழந்தைகளோடு சௌதா ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார் என்று கூறியவுடன் நபியும் வருத்தப்பட்டார்கள். பிறகு கௌலா அவர்கள், சௌதா அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள், அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவு அளித்தது போல இருக்கும் என்று கூறிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்துக்கொள்ள, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஒத்துக்கொள்ள, இருவருக்கும் அங்கே திருமணம் நடந்தது. தினைக்கும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வயது மூத்தவர்கள். வயதான பெண்மணி, முதிர்வின் காரணமாக அவர்களால் நின்று தொழ முடியாது. அந்த அளவுக்கு வயதான பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம், 3 காரணங்களுக்காக நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அரசியல் காரணம், தனிப்பட்ட அந்த இதுபோல ஆதரவு அளிப்பதற்காக வேண்டி, 3வது ஏதாவது சரிய சட்டத்தை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி. இப்போ சௌதா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவிற்கு அவர்கள் வயது முதிர்ந்தது என்று சொன்னால், திருமணமான சில வருடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய அந்த முறையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். என்னால் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியவில்லை, சமைத்து சரியாக கொடுக்க முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய முறையை ஆயிஷா ரலியா விட்டு கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய முறையை ஆயிஷாக்கு விட்டு கொடுத்ததின் காரணமாக உங்களுடைய பரிசுத்தமான மனைமார்களுடைய பட்டியலில் இருந்து என்னை தூக்கி விடாதீர்கள், என்னை மறுமை நாளிலும் மனைவியாக வைத்திருங்கள், அது போதும் என்று நபி அவரிடம் அழுது சொன்ன இந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதே போல அதிகமான பெருந்தன்மை, தூய உள்ளம், பார்ப்பதற்குத்தான் வயதான பெண்மணியை தவிர நல்ல குழந்தைத்தனமான குறும்புத்தனமான செயல்களை அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவர்கள் செய்வார்கள். ஒரு முறை நபியையும் மற்ற மனைவிமார்களையும் அழைத்து வீட்டிலே உணவு சமைத்து அவர்களை பரிமாறினார்கள். பிறகு சொன்னார்கள், எல்லோருக்காக வேண்டியும் நான் கவனமாக பார்த்து பார்த்து சமைத்திருக்கிறேன், ஆகையினால் ருசியில் மயங்கி யாரும் மயக்கம் போட்டு விழுந்திடக்கூடாது என்று சொன்னியவுடன் எல்லோரும் குபீர் என்று சிரிக்க ஆரம்பித்தார்கள். சாதாரணமாக சமைக்கக்கூடியவர்கள் தான். இப்படி சொன்னவுடன் யாரும் டேஸ்ட்ல மயங்கி விழுந்துடாதீங்க அப்படின்னு எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட. அதே போல நபியும் ஆயிஷா ரலியல்லாஹு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நடக்க முடியாமல் வந்தார்கள். பிறகு இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்ததற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை பின்தொடர்ந்து என்னால் வர முடியவில்லை, ஓடி வர முடியவில்லை, அதனால் உருண்டு கொண்டே வந்தேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு, தன்னை முன்னிறுத்தி கொண்டு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய சபையும் எப்போதுமே அது மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டே இருந்தார்கள். மிக எளிமையான, மிக பெருந்தன்மை கொண்ட, எதுவுமே தனக்கு வேண்டாம், இதெல்லாம் நீ வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அதிகமாக விட்டு கொடுக்கக்கூடிய இந்த பண்பு இவரிடத்தில் இருந்தது. இறுதியாக உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலே இவர்களுக்கு ஒரு பணப்பையை கொடுக்கிறார்கள் செலவுக்கு. ஆனாலும்
அனைத்தையும் வாங்கி கொண்டு அவர்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்துவிட்டார்கள். இறுதியாக 80வது வயதிலே மதீனாவிலே இவர்கள் வஃபாத் ஆனார்கள். அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் அவர்களுக்காகவே வாழ்ந்தார்கள். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். நபி அவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பதிலேயே தன்னுடைய கடைசி வாழ்நாளை அவர்கள் செலவழித்தார்கள். அவருடைய வாழ்க்கை நம்முடைய சமுதாய பெண்மணிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெண்மணிகளுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு நாமும் நம் சமுதாய பெண்களும் செயல்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.